ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, காஞ்ச மொச்சையும் கொத்தமல்லியும் வச்சு நான் இன்றைக்கி ஒரு கிரேவி பண்ண போகிறேன். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாதம், பித்தம், கபத்துக்கு இது ரொம்ப நல்லது. பசியை தூண்டும் கொத்தமல்லி கீரை. பாருங்க, மொச்சை 8 மணி நேரம் நல்லா ஊற போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். உங்களுக்கு சீசனாக இருக்கும்போது கொத்தமல்லி சீப்பாக கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு 2 தக்காளி, மீடியம் சைஸ் வெங்காயம் 2, ஒரு 1/4 மூடிக்கும் கம்மியாக பெரிய தேங்காயில் கொஞ்சமாக பாருங்கள் இவ்வளோ எடுத்திருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி, 6 7 பல் பூண்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மொச்சை ஊற போட்டிருக்கோம் இல்லையா, அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரே ஒரு விசில் வைங்க, அதிகமாக வைக்காதீங்க. நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறதா 1.5 டம்ளர் தண்ணி போட்டு வேக வச்சிங்கன்னா போதும். பாருங்கள், பேன் வச்சுருக்கேன். நான் மொச்சையில் தண்ணி வடிச்சிட்டு எடுத்திருக்கேன். நான் இப்போ 1.5 டம்ளர் இது வேகிற அளவுக்கு தண்ணி போட்டுக்கிறேன். இதிலே நல்லா வெந்துடும் மொச்சை. இதுக்கு மேலே தண்ணி போடாதீங்க. இதில் உப்பு போட்டு வேக வைக்காதீங்க. உப்பு போட்டிங்கன்னா வேகாது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கட்டும். அது வரைக்கும் நம்ம கொத்தமல்லி கீரையை க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி கீரையில் பில்லு, இலை எல்லாமே இருக்கும். நல்லாவே க்ளீன் பண்ணிவிடுங்க. நல்லாவே ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், இதை அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் கட் பண்ணலாம். நான் இன்றைக்கி பொடியாக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த தண்டு கூட அதே மாதிரி முத்தெல்லாம் இருந்தால் எடுத்துக்கோங்க, இலசாக இருந்தால் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கீரை 2 பாத்திரம் வச்சுட்டு ஒரு 3 4 டைம் நல்லா வாஷ் பண்ணுங்கள். நிறைய மண் நிற்கும் அடியில். அதனால் வாஷ் பண்ணுறது நல்லா வாஷ் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நான் பொடியாக கட் பண்ணிக்கிறேன். நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம், அதனால் பொடியாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டேன். கொத்தமல்லி கீரை இது ஊறிட்டு இருக்கட்டும் ஒரு பக்கம். அது வரைக்கும் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலாவுக்கு பாருங்கள், இஞ்சி பூண்டு நான் தனியாக அரைக்கல, ஒன்றாவே எல்லாமே போட்டு அரைச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம மொச்சை வேக வச்சிடுறோம். அதுக்கப்புறம் இந்த கொத்தமல்லி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும். அதனால் எல்லா மசாலாவும் ஒன்றா அரைச்சிக்கலாம். பாருங்கள், தேங்காய், இஞ்சி பூண்டு இதில் 2 பட்டை, 4 லவங்கம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பட்டை லவங்கத்துக்கு பதிலாக 1 ஸ்பூன் கரம் மசாலா சின்ன ஸ்பூனில் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கரம் மசாலா ஆட் பண்ணலை, வெறும் 2 பட்டையும் 4 லவங்கம் மட்டும் போட்டுக்கிறேன். ஏலக்காய் போடாதீங்க, பட்டை லவங்கம் மட்டும் போடுங்க. கொத்தமல்லி கீரை அதே மாதிரி உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பசியே எடுக்காதவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி கொத்தமல்லி கீரை செஞ்சு கொடுத்து பாருங்கள். சட்னியாவோ இந்த மாதிரி கிரேவியாவோ அவங்களுக்கு நல்லா பசி எடுக்கும். இதை நான் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ மொச்சை அது வரைக்கும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. ஒரு 3/4 பங்கு வெந்தால் போதும். ஒரு 1/4 பங்கு நம்ம கொத்தமல்லி வேக வைக்கிறோம் இல்லையா, அப்போ வெந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்கிறதால உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் அதை மாற்றிக்கிட்டேன். இப்போ அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போடுங்க. நிறைய எண்ணெய்லாம் போடாதீங்க. சின்ன ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டால் போதும். வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கோங்க. அதே மாதிரி தக்காளி உங்களுக்கு நிறைய கிரேவி மாதிரி வேணும்னா, ரொம்ப கிரேவி மாதிரி சப்பாத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி தக்காளி அரைச்சிக்கோங்க மசாலாவோட. நான் இன்றைக்கி தக்காளி அரைக்கலை, நான் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கிரேவி மாதிரி வேணும்னா தக்காளி கூட கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. இதுவே சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கிரேவியாக வேணும்னா நான் சொன்னேன் இந்த மாதிரி. பாருங்கள், ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சி வெங்காயம். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும், நம்ம தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம்.
பாருங்கள், நான் பொடியாக கட் பண்ணிட்டேன் தக்காளி. இது கொஞ்சம் மசிய வேகட்டும். மசாலா எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இதுக்கு மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். காரம் வந்து நாங்கள் கம்மியாக சாப்பிடுவோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூனுக்கு மேலே போடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து கொத்தமல்லி கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுலேயும் வாசனை தூக்கலாக இருக்கும். அதனால் வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூனுக்கு மேலே போடாதீங்க. உப்பு வந்து நான் மீடியமாக போடுறேன். கொத்தமல்லி கீரையில் உப்பு சத்து இருக்கும் கொஞ்சம். அதனால் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் பத்தலைன்னா நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல மொச்சை, அது போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொத்தமல்லி நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி வடிச்சிட்டு நம்ம போட்டுக்கலாம். தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ எடுத்துருக்கிற மொச்சை அளவுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி போதும். நீங்கள் இன்னும் அதிகமாக இந்த கிரேவி பண்ணணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டபுளாக எடுத்துக்கோங்க. நீங்கள் குழம்புல கிரேவியில் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு செஞ்சுருப்பீங்க. இதே கொத்தமல்லியை நீங்கள் மெயின் டிஷ்ஷாக வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அடிக்கடி செய்வீங்க இந்த மாதிரி சப்பாத்திக்கு, சாதத்துக்கு. நீங்கள் வெறும் சாதத்தில் இந்த கொஞ்சமாக கிரேவி போட்டு கூட நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் வந்து நீங்கள் நான்வெஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன், மட்டன் எது வேணாலும். நான் இன்றைக்கி எதுவுமே போடலை. நான் ப்ளைனாக தான் பண்ணுறேன். நான் கடைசியாக ஒரே ஒரு முட்டை மட்டும் போட்டுக்கிறேன். பாருங்கள், கொஞ்சமாக ஃபுல்லாகிடுச்சு. கொஞ்சம் கலந்து விட்டிங்கன்னா கொஞ்சமாக குறைஞ்சிடும். இந்த கொத்தமல்லி கீரை வெந்துடுச்சுன்னா கொஞ்சமாக குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற கொத்தமல்லியும் நம்ம போட்டுக்கலாம். நான்வெஜ் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் மசாலா போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சமாக மிக்ஸி கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கிறேன். ரொம்ப அதிக தண்ணி போடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வைங்க. பாருங்கள், தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு முட்டை நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். ஒரு முட்டை 2 முட்டை எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரே ஒரு முட்டை போடுறேன். நீங்கள் முட்டை போடாமல் கூட இப்படியே கூட செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சமாக கலந்து விட்டு மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடுறேன். கொத்தமல்லி கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு சீசனில் கொத்தமல்லி கீரை சீப்பாக கிடைக்கும்போது இந்த மாதிரி கிரேவி சப்ஜி மாதிரி இல்லை கொத்தமல்லி சட்னி மாதிரி அந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. பாருங்கள், முட்டையும் வெந்துடுச்சு. கலந்து விட்டுக்கிறேன். இது சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடவும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பை. பாருங்கள், நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டேன்.